அரசு அலுவலகங்களோ தனியார் அலுவலகங்களோ எதை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். 3ஆம் கட்ட பணி இருக்கும்ல, அதில் 40 ஆண்கள் வேலை செஞ்சாங்க அப்படின்னா 40 பெண்கள் வேலை செய்வாங்க. அடுத்து 2ஆம் கட்ட பணி வரும். அங்கே 40 ஆண்கள் வேலை செஞ்சாங்க அப்படின்னா 20 பெண்கள் தான் வேலை செய்வாங்க. 60 இடத்த ஆண்கள் பிடிச்சிருவாங்க, 20 இடங்கள் தான் பெண்களுக்கு இருக்கும். இதை தாண்டி முதல் கட்ட பணி மேனேஜ்மெண்ட் செக்ஷன் இருக்கும், நிர்வாக இடம். அது நிர்வாகம் பண்ணக்கூடிய இடத்தில் 10 ஆண்களுக்கு 1 பெண்கள் மட்டுமே இருந்தால் பெண்களுக்குரிய 4 இடங்களை ஆண்கள் ஆக்கிரமித்துள்ளார்கள். இது எப்படி முன்னேற்றமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும்? ஒரு முன்னேற்றம் என்பது ஒட்டுமொத்த இனத்தின், ஒட்டுமொத்த சமுதாயத்தின், ஒட்டுமொத்த அனைவருடைய முன்னேற்றத்தை தான் நாம் முன்னேற்றமாக கணிக்க முடியும். அடுத்ததாக அரசியல் எடுத்துக்கோங்க. மனைவி பஞ்சாயத்து தலைவியாக இருப்பாங்க, கணவர் தான் ஃபோன் அட்டன் பண்ணுவார். கைரேகை மட்டும்தான் மனைவி வைப்பாங்க.